வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எம் எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங்கு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12 ஸ்கொயர் ஃபீட் அளவான பில்டிங் ஒன்று நமக்கு வந்திருக்கு. அதில் ஹாலில் எப்போவுமே ஹாலில் தான் டிவி பாக்ஸ் வைப்போம், அதுவும் அக்னி மூலையில் தான் வைப்போம். அதனால் டிவி பாக்ஸு இங்கே வந்துடுச்சு. இங்கே பைப் பாருங்கள், ஒரு ரூமுக்கு தனித்தனியாக சர்க்கியூட் விட்ருக்கோம். ஏசிக்கு எல்லா ரூமுக்குமே தனித்தனியாக சர்க்கியூட் விட்ருக்கோம். அப்புறம் மீட்டர்லேருந்து வர மெயின் சர்க்கியூட்டு இதில் விட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஹாலு. கஸ்டமர் வந்து நியூ டிசைனில் கேட்டிருந்தாங்க. கீழே ஆல்ரெடி ஒரு பைப் வச்சுட்டோம். இங்கே ஸ்பிட் லைட் வரும். இங்கே பார்த்திங்கன்னா டிவி யூனிட் இங்கே கேட்டிருக்காங்க. அதனால இங்கே சோஃபா போடுவாங்க. இங்கே ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம். அப்புறம் அங்கே சோஃபா போடுவாங்க. என்ட்ரன்ஸ் அங்கே இருக்கிறதுனால அங்கே ஒரு சோஃபா போடுவாங்க. அங்கே ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம். இது பாருங்கள், நம்ம ஒர்க் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது பண்ணணுன்னாக்க சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். நம்ம ஒர்க் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஷார்ட்கட்டில் எல்லாமே ஈஸியாக சிம்பிளாக ஒர்க் முடியும். இது பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலில் ஒரு ஃபேனு, 4 லைட்டு. பெட்ரூமில் செலாப்பு போக ஸ்பாட் லைட் வச்சுருக்கோம். செலாப் போக ஸ்பாட் லைட் வச்சுருக்கோம். 4 ஸ்பாட் லைட்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா சாமி ரூமு. இங்கே ஸ்டோர் ரூம் இருக்குது மேலே. இங்கே உள்ளே போகும்போது இருட்டாக இருக்கும்ன்றதுனால இங்கே ஒரு லைட் வச்சுருக்கோம். இது 10க்கு 10 சாதா பெட்ரூமு. ஒரு ஃபேன் பாக்ஸு, 3 பக்கம் 3 லைட்டு, ஒரு சுவிட்ச் பாக்ஸு. அப்புறம் இந்த பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பிட் லைட் போடுறதுக்காக கீழே ஸ்பிட் லைட் வரும். அதுக்காக நம்ம இந்த பைப்பெல்லாம் விட்ருக்கோம் கீழே. இது நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குறேன். பில்டிங் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இல்லை பைப்பெல்லாம் கொஞ்சம் லைனாக எடுத்துக்கலாம். எப்படி பப்பி நீ புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்க. இந்த ஃப்ரெண்ட்ஸு மக்களையும் அதை கஸ்டமர்ஸ் ஹாய் கஸ்டமர்ஸ்ன்னு பழகிக்க.